டியோப் தமிழர்களுக்கு வணக்கம். குழந்தை இறந்து விட்டதாக நினைத்த பெற்றோர் இறுதிச் சடங்கில் இருமியதால் அதிர்ச்சி. உயிரிழந்து விட்டதாக நினைத்த 1 வயது குழந்தை இறுதிச் சடங்கின் போது இருமியதால் அப்பகுதியில் அதிர்ச்சி நிலவியதை அடுத்து இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாகவே மனித வாழ்க்கையில் பிறப்பு என்பதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இறப்பு என்பதை யாருமே ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனாலும் அவ்வாறு இறப்பின் உச்சத்தை தொட்டுவிட்டு உயிருடன் வருவது என்பதெல்லாம் சாத்தியமான ஒரு விடயமே கிடையாது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தான் 1 வயதுடைய குழந்தை ஒன்று உண்மையாகவே இறுதிச் சடங்கின் போது இருமிய சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியையும் உறவினர்களுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி இருந்தாலும் எவ்வாறு இப்படி நிகழ்வு இடம்பெறுவது சாத்தியம் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள். அந்த வகையில் இந்திய மாநிலமான கர்நாடகா பாகல் மாவட்டம் இலக்கல் பகுதியை சேர்ந்த தம்பதியினர் பசவராஜ், பஜந்தினி மற்றும் நீலம்மா இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்த நிலையில், எனினும் இவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை சுவாச நோயினால் அவதிப்பட்டிருந்த நிலையில் குழந்தைக்கு இதயத்தில் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனையடுத்து தங்களுடைய குழந்தைக்கு பல வைத்தியசாலைகளுக்கு கொண்டு சென்று சிகிச்சையினை மேற்கொண்டாலும் தங்களுடைய குழந்தையை மாற்ற முடியாது என்று வைத்தியர்கள் கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு கொண்டு சென்று சிகிச்சை வழங்கப்பட்டு வந்திருந்த நிலையில் வைத்திய வட்டாரங்கள் தெரிவிக்கையில் உங்களுடைய குழந்தையை காப்பாற்ற முடியாது என்று கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தங்களுடைய குழந்தையை வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ள போது தங்களுடைய குழந்தை பல மணித்தியாலங்களாக சுவாசம் மற்றும் பேச்சு எந்தவிதமான அசைவமின்றி இருந்துள்ளதாகவும், இதனையடுத்து தங்களுடைய குழந்தை இறந்து விட்டதாக எண்ணி பெற்றோர்கள் பதறி அடித்து உறவினர்களுக்கு தெரியப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளனர். தங்களுடைய குழந்தை இறந்து விட்டது தான் என்று மனவேதனையுடன் பெற்றோர்கள் இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடு செய்திருந்த வேளை, இறுதிச் சடங்குக்கு உறவினர்கள் சுற்றத்தார்கள் அனைவரும் வந்திருந்த வேளை திடீரென்று குழந்தை இருமியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அங்கு வந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து குழந்தை அருகே சென்று பார்த்த பொழுது குழந்தை இருமியதுடன் அசைவும் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். உடனடியாக அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு குறித்த குழந்தையை கொண்டு சென்ற வேளை குழந்தை உயிருடன் இருப்பது தெரிய வந்துள்ளதை அடுத்து குழந்தைக்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனினும் அவர்களுடைய குழந்தையை வைத்தியர்கள் காப்பாற்ற முடியாது என்று சொல்லியதன் காரணமாகத்தான் தங்களுடைய பிள்ளை மயக்கத்தில் இருந்த பொழுது தாங்கள் இறந்து விட்டதாக எண்ணியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் அது தங்களால் ஏற்க முடியாத ஒரு விடயமாக இருந்தாலும் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் இறக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. எனினும் தங்களுடைய குழந்தை சிறுவயதில் இறக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்ததன் காரணமாக தன் குழந்தை இறந்துள்ளதாக தாங்கள் மனவேதனையுடன் குழந்தைக்கான இறுதிச் சடங்கினை ஏற்பாடு செய்த வேளையே இந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனினும் குழந்தை உயிருடன் இருப்பது அறிந்தவுடன் தங்களுக்கு ஆச்சரியப்படுவதா அல்லது சந்தோஷப்படுவதா என்ற கேள்வி இருக்கின்ற பட்சத்தில் ஆனந்த கண்ணீருடன் தங்களுடைய பிள்ளை உயிருடன் இருப்பதை அறிந்து மிகவும் சந்தோஷம் அடைந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் தங்களுடைய பிள்ளை இறப்பின் உச்சத்தை தொட்டு மீண்டும் மறுபிறப்படுத்த வந்திருந்தமை என்பது எங்களுக்கு சந்தோஷம் அளித்தாலும் பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றும் கூறியுள்ளார்கள். எனினும் தங்களுடைய பிள்ளை உயிருடன் இருப்பதை அறிந்து சந்தோஷம் அடைந்த பெற்றோர் குழந்தையை ஆலயத்திற்கு அழைத்து சென்று குழந்தைக்கான பிரார்த்தனையை மேற்கொண்ட பின்னதாக தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு குழந்தைக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் தங்களுடைய குழந்தை நலமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத கட்டத்தில் இருந்தாலும் இவ்வாறான சம்பவங்கள் இருந்துட்டு எப்பாவது இடம்பெறுவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த 1 வயது குழந்தை இறப்பின் உச்சத்தை தொட்டு சிறிது நேரத்தின் பின் குழந்தையை அடக்கம் செய்திருப்பார்கள். ஆனால் அந்த குழந்தையுடைய உடலில் ஏற்பட்ட அசைவின் காரணமாக குழந்தை உயிருடன் இருப்பதை அறிந்த உடனடியாக அந்த குழந்தைக்கு சிகிச்சையும் வழங்கி இருக்கின்றார்கள். இந்த சம்பவமானது பல பகுதிகளிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் உறவினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.